தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ்ல எல்லாம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா என்ன சொன்னாரு, மத்திய அரசு அவர் எப்படி விமர்சனம் பண்ணாரு, அதிமுக பத்தி அவர் என்ன சொன்னாரு, நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு நலத்திட்டங்களை ஸ்டாலின் என்ன அறிவிச்சாரு, இப்படி அவர் பத்தின செய்தி வரும். அதே போல எடப்பாடி பழனிசாமி திமுக மேல அவர் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு, பாஜக பத்தி அவர் என்ன பேசுறாரு, தன்னுடைய ஆட்சி பத்தி என்ன சொல்றாரு, தன்னுடைய ஆட்சி சாதனை பத்தி எடப்பாடி என்ன சொல்றாரு, இப்படியான செய்திகளை தான் பாக்குறோம். அதே போலதான் சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மேல அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இவர் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாரு, இளைஞர்களுக்கு அவர் கொடுக்கிற அறிவுரை என்ன, எப்படி இருக்கு, இப்படியான செய்திகளை பார்க்க முடியும். ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான், விஜயோட பிரச்சாரம் ரத்து. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி வரதா இருந்தார், பிரச்சாரம் ரத்து. இன்னைக்கு திருவண்ணாமலை வரதா இருந்தார், பிரச்சாரம் ரத்து. இன்னைக்கு கடலூர் வரதா இருந்தார், பிரச்சாரம் ரத்து. இந்த ஒரு செய்தி தான் பார்க்க முடியுது. இன்னைக்காவது அரிதான் வாரத்துல ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாலும் கூட அவர் பெருசா ஒண்ணும் பேசிட போறது இல்ல. என்ன பேசுவாரு, கெரியரின் உச்சம் அப்படின்னு பேசுவாரு, திமுக தீய சக்தி அப்படின்னு பேசுவாரு. இதை தாண்டி அவர் எதுவும் பேச போறது இல்ல. ஏன்னா அவருக்கு எதுவும் பேசவும் தெரியாது. எல்லா இடத்துலயும் இதே பேசிட்டு இருக்கணுமே அப்படிங்கறதுனாலயும் என்னவோ அவர் தன்னோட பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டே இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி புதுசா சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காங்க, இப்படி ஃபயரா ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பல வருட அனுபவம் இருக்கக்கூடிய கட்சிகள். அப்ப அவங்களோட நீங்க போட்டி போடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க வேகமா ஓடணும். ஆனா அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் பிரச்சாரம் பண்றாரு, 4 நாள் படுத்து தூங்கிடுறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம போனோம் அப்படின்னா கூட்டம் கூடுது, நிறைய கூட்டம் கூடுது. ஸ்டாலினுக்கு கூடாத கூட்டம், யூபிஎஸ்க்கு கூடாத கூட்டம், மற்ற கட்சி தலைவர்களுக்கு கூடாத கூட்டம் நமக்கு கூடுது. இது எல்லாமே அப்படியே ஓட்டா மாறிடும், அவ்வளவுதான். ஆதவர்ஜுனா சொன்னார்ல, ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா கூட நாங்க திமுக ஓட் பேங்க்ல தாண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளைண்டா நம்புறாரு. அதனாலதான் நம்ம எதுக்கு உழைப்ப கொட்டணும் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்துல இவர் பிரச்சாரம் பண்றது கூட இல்ல, மக்களையும் சந்திக்கிறது இல்ல. இவர் மக்களையும் சந்திக்கிறது இல்ல, மக்களையும் மதிக்கிறது இல்ல, தன்னோட வேட்பாளர்களையும் மதிக்கிறது இல்ல. ஒவ்வொரு வேட்பாளரும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி நிக்கிறாங்க, எப்படியாவது நம்மளும் சட்டமன்றத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வச்சு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி நம்மளும் சட்டமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோடிகளை கொட்டி நிக்கிறாங்க, செலவு பண்ணி நிக்கிறாங்க. ஆனா தன்னோட வேட்பாளர்களுடைய வெற்றி தோல்வி குறித்து கூட இவருக்கு கொஞ்சம் கூட கவலையும் உள்ள அக்கறையும் இல்ல. ஏன்னா அவர் போறது இது வரைக்கும் அவரு தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணி ஒரு 4-5 இடத்துக்கு தான் போயிருக்கிறார். கேம்பெயின் பண்ணதை விட ரத்து அப்படின்ற எண்ணிக்கை தான் அதிகம், பரப்புரை ரத்து பண்ணதான் அதிகமா இருக்கு. சரி, கேம்பெயின் பண்ற இடத்துல கூட வேட்பாளர்களை வேன்ல ஏத்தி அவங்க பேரை சொல்லி இவருக்கு ஓட் பண்ணிருங்க, இவர் தான் இவரை நான் அதுக்காக செலக்ட் பண்ணேன், இவரு இங்க நிக்கிறாரு, தொகுதியில அறிமுகமானவரு, மத்த கேண்டிடேட்டை விட ஒரு பெஸ்டா இருக்கிறாரு, இப்படி ஏதாச்சும் சொல்லி அவருக்கு ஓட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? யாரையுமே வேன்ல ஏத்துறது கிடையாது, யாருடைய பெயரையும் சொல்றது கிடையாது. கொளத்தூர் தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னா கொளத்தூர்ல தவேக வேட்பாளர் யாரு பேரே சொல்றது கிடையாது, விசல் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறது. அந்த அளவுக்கு தான் அவர் வேட்பாளர்களை மதிக்கிறாரு, மக்களை மதிக்கிறாரு. இவர் யாரையுமே மதிக்கிறது இல்ல. மக்களை மதிச்சிருந்தாரு அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்காக போயிருப்பாரு, ஆனா போல. இவர் மக்களை மதிக்க மாட்டாரு அப்படிங்கறது கரூர் சம்பவத்திலே தெரிஞ்சு போச்சு. 41 பேர் உயிரிழக்கும் போது உங்க குடும்பத்தை போய் பார்க்கல, அந்த குடும்பத்தை தான் இவர் தன்னோட இடத்துக்கு வர சொல்லி பார்த்தாரு. ஆனா அதையும் நியாயப்படுத்தக்கூடிய தற்போதைய ரசிகர்கள் இருக்காங்க. சரி, எலெக்ஷன் வரும்போதாவது இவர் வெளியில வருவாரு அப்படின்னு பார்த்தா அதே மாதிரிதான் இருக்கிறாரு. கேட்டா கரூர் சம்பவம் மாதிரி ஆயிடும், அதனாலதான் வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை பூசி மொழிகிறாங்க. கரூர் சம்பவம் மாதிரி ஆயிடும் அதனாலதான் அப்படிங்கிற அக்கறை விஜய்க்கு இருக்கு, அதனாலதான் இவர் பரப்புரை பண்ண வரமாட்டேங்கிறாரு அப்படின்னா இவர் எதுக்கு போற இடத்துல எல்லாம் சைக்கிள் ஓட்டுறாரு? இவரு அந்த வேன்ல வந்தாலே, தன்னுடைய பரப்புரை வாகனத்துல வந்தாலே, இவரோட வாகனத்தை சுத்தி இளைஞர்கள் பைக் ஓட்டிட்டு வராங்க, அதுல நிறைய பேருக்கு விபத்து ஆகுது, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இப்ப வேலை விட்டு இறங்குறாரு, இறங்கி இவரு சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு. அப்போ ஒரு கூட்டம் கூடாதா, அங்க ஒரு நெரிசல் ஏற்படாதா? விஜய் வாகனத்தை விட்டு சைக்கிள் ஓட்டுறாரு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் ஓடுறாங்க, அங்க ஒரு பெரிய நெரிசல் ஆகுது அப்படின்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் பதில் சொல்றது? ஆனா இவருக்கு அதை பத்தின கவலை கிடையாது. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணாலும் இவருடைய ரசிகர்கள் ஆதரவா நிப்பாங்க, இவரும் அழகா திமுக மேல பழைய போட்டு போயிடலாம். அதனால இவருக்கு அதை பத்தின அக்கறை கிடையாது. இவருக்கு அக்கறை இருக்கிற மாதிரியும், அதனாலதான் இவர் பரப்புரையை ரத்து பண்ற மாதிரியும் இவருடைய ரசிகர்கள் பேசுறதுங்கிறது முட்டாள்தனம் கூட இல்ல, ஒரு மூர்க்கத்தனமான முட்டாள்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம், சொல்ல வார்த்தையே இல்லை. இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது, தமிழ்நாடு எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கு, பல அரசியல் கட்சிகள் களத்துல காணாம போயிருக்கு, சில கட்சிகள் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பவர்ஃபுல்லான ஆட்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா? ஒரு நாள் பிரச்சாரம் பண்றது,
9 நாளைக்கு படுத்துக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்திருக்காங்க. ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய லீடர், பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லி நடைபயணம் போனாரு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி. ஜெகன்மோகன் 2019க்கு முன்னாடி அவரும் ஒரு பெரிய லீடரோட பையன் தான். அவரையும் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டேட்ல. ஆனாலும் மக்கள் கிட்ட போகணும், மக்கள் கிட்ட நம்ம ரீச் ஆகணும், நம்மளோட கட்சி ரீச் ஆகணும், நம்மளை நம்பி நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தார். அந்த நடைபயணம் தான் அவருடைய வெற்றிக்கு காரணமா இருந்தது. ஆனா இவரு உழைப்ப போடுறதுக்கு 1% கூட தயாரா இல்ல. நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் அதுக்கப்புறம் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படி பார்த்தா எல்லாரும் தான் வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. ரஜினி போயிருக்கிறாரு, கமல் போயிருக்கிறாரு, சூர்யா போயிருக்கிறாரு. எல்லாரும் அப்படி சொல்லலாம். எல்லாரும் அப்படி சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமா? அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, 30 வருஷமா நம்ம சினிமாவில இருந்திருக்கிறோம், அதுதான் அரசியலுக்கான உழைப்பு, அது மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறார். இவருடைய ரசிகர்கள் பேசுறத அவர் பாத்துட்டாரு. இவர் எல்லா விஷயத்துக்கும் திமுக மேல பழிய போடுறாரு. அப்படி போட்டாலும் அவருடைய ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்க, என்னானாலும் இவர் கூட நிக்கிறாங்க அப்படிங்கறத அவர் பாத்துட்டாரு. அதனால நம்ம எதுக்கு வேர்வை சிந்திக்கிட்டு நம்ம எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இவர் பிரச்சாரமே பண்ண போறதே இல்லை, மக்களை சந்திக்கிறதே இல்லை. கேட்டா நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிராமமா வரேங்கிறாரு. அதிகாரத்தில் இல்லாத போதே நீ வெறும் நடிகர் தான், அரசியல் கட்சியில நீ ஒரு குழந்தை, இப்படி இருக்கும் போதே நீ மக்களை சந்திக்க மாட்டேங்கிற, பிரச்சாரம் பண்றது கூட வர மாட்டேங்கிற, உன் கட்சிக்காக உன் வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ண கூட நீ வர மாட்டேங்கிற. நாளைக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு, உன்னோட நீ ஒரு பதவிக்கு வந்துட்ட அப்படின்னா இப்ப இவர் போய் பாப்பாராம் மக்களை, ஒவ்வொரு வில்லேஜா போய் பாப்பாராம், கிராமமா போய் இவர் போய் பாப்பாராம். இவர் சொல்வாரா நாங்க அதை நம்பணும். இவருடைய வேட்பாளர்கள் இவர் வரல அப்படிங்கிறதுக்காக இவருடைய பொம்மையை வச்சு வேன்ல பிரச்சாரம் பண்றாங்க, ஹோலோகிராம் முறையில பிரச்சாரம் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு அசிங்கமா இல்ல? இதுக்கெல்லாம் வெக்கப்படாம, இதுக்கெல்லாம் அசிங்கப்படாம அவருடைய ரசிகர்கள் அப்பாடி என்ன மாதிரியான டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணதில்ல அப்படின்னு வெக்கமே இல்லாம இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. எதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்? அரசியல் களத்துல தலைவர்கள் நேரடியா போறாங்க, அவங்க உழைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேட்பாளர்கள் எதுக்குங்க பொம்மையெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணணும்? அவங்களுக்கு என்னங்க அவசியம் வந்திருக்கு? இவர் தான் போக மாட்டேங்கிறாரு, பொம்மையை வச்சு பரப்புரை பண்ண வேண்டிய நிலைக்கு, அவ்வளவு நிலைக்கு இவங்க வேட்பாளர்கள் ஆளாயிருக்கிறாங்க. கேட்டா கேரியரின் உச்சம்ங்கிறாரு. கேவலத்தின் உச்சம் இந்த பிரச்சாரம் பண்ற விதம் இருக்குல்ல, கேவலத்தோட உச்சம். இந்தியாவுல எந்த அரசியல் கட்சியும் இப்படி கேவலமா படி மோசமா பரப்புரை பண்ணியே இருக்காது. இதுவரைக்கும் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே விஜய் 20% வாங்குவாரு, 18% வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவருடைய ரசிகர்களை வச்சே சொல்றாங்க. ஏன்னா சோசியல் மீடியால இவருக்கு பெரிய ஆதரவு இருக்கு. அதே போல கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட 4 பேர்கிட்ட மைக்க நீட்டுனா டிவி கிட்ட இருக்கேங்கிறாங்க. இது எல்லாமே இவங்க எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா கலை யதார்த்தம் அப்படி கிடையாது. அதனால ரிசல்ட் வந்ததும் இவர் 10% தாண்டினாலே இவரோட உழைப்புக்கு பெரிய ஆச்சரியம் தான். ஸ்டாலின் உழைப்பு அப்படின்னு கலைஞர் பாராட்டினார். வாரிசு அரசியல் அப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் கூட ஸ்டாலின் அந்த லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய உழைப்பான அவர் உயர்ந்தவர். வாரிசு அரசியல், கலைஞரோட வாரிசு அப்படிங்கறதுனால அவர் இந்த இடத்துக்கு வரல, இவருடைய உழைப்பால உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சிகளே சொல்லுவாங்க. யாருமே அவர் உழைப்ப போடலைங்க, கலைஞரோட வாரிசுன்றதுனால வந்திருக்கிறாரு அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. அதே போலதான் கலைஞரோட உழைப்பை பத்தி பல பத்திரிகையாளர்கள் பேசியிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்ல, எம்ஜிஆரா இருக்கட்டும். எம்ஜிஆர் அவருக்கு சினிமால ஒரு பெரிய ஃபேம் இருந்தது, அரசியல அவருக்கு பெரிய அனுபவம் இருந்தது. ஆனாலும் கூட அவர் இந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரா? இவ்வளவுக்கும் அவரோட கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு கட்டமைப்பு இருந்தது, ஒரு திட்டமிடுதல் அவருக்கு இருந்தது. ஆனாலுமே அவர் ஒவ்வொரு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணாரு, படுத்து தூங்கல இவர மாதிரி. இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே உழைப்பு கொட்டி இருக்காங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இதுல உழைப்பே கொட்டாம இந்த நோகாம நொங்கு திங்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல சேர்ந்தது. அவர் அப்படி இருக்கிறதுனால என்ன அப்போ பிரச்சாரம் பண்ணலைன்னா என்ன அப்போ நாங்க அவருக்கு ஓட் பண்ணிடுவோம். ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு 10 நாள் படுத்து தூங்கினா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க வேண்டியது. இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா உடனே ஸ்டாலின் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுங்க. இவர்கிட்ட ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட சோம்பேறிட்ட நாளைக்கு இந்த ஸ்டேட் போகுது, அவரோட கைக்கு போகுது, அவர் முதலமைச்சர் அப்படின்னா எந்த லட்சணத்துல அவர் ஆட்சி நடத்துவாரு? சட்டமன்ற கூட்டத்தொடரே நடக்காது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்படி அரசியல் செயல்பாடு இல்லாத ஒரு சோம்பேறிக்கு இதையும் தாண்டி கொஞ்சம் வாக்கு வங்கி வருது, ஒரு 10%, 18% வாக்கு வங்கி வருது, கிடைக்குது அப்படின்னா அது தாவேக்காவோட வாக்கு வங்கி இல்ல, விஜய்க்கான வாக்கு வங்கி இல்ல. அப்படி நம்ம பார்க்க கூடாது. தமிழ்நாட்டுல முட்டாள் கூட்டம் எவ்வளவு இருக்கு, சோம்பேறிய சப்போர்ட் பண்ண கூட்டம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இந்த வாக்கு வங்கி வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம்.